திராவிட மாடல் ஆட்சியில கொள்ளை அடிக்கிறது, கொலை நடக்கிறதெல்லாம் பெரிய விஷயமாங்க. பத்திரிகையாளர்கள் நேத்து இந்த இரட்டை அர்த்தத்துல பேசிக்கிட்டு தெரியுமே ஒண்ணு, இந்த திண்டுக்கல் லியோனி அவர்கிட்ட போயிட்டு, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிடுச்சு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரும் படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க, தொடர்ச்சியா கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் அச்சம் தெரிவிச்சிருக்கிறாருன்னு பத்திரிகையாளர்கள் திண்டுக்கல் லியோன்ட்ட கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் சிந்திச்சு கேட்டிருக்கலாம், அதுகிட்டலாம் போய் கேட்டிருக்க கூடாது. அது இதெல்லாம் சாதாரணமாப்பா, கொலை நடக்கிறது, கொள்ளடிக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு கேட்டிருக்க. அப்புறம் என்ன பெரிய விஷயங்க? அப்புறம் என்ன பெரிய விஷயம்? கார் ரேஸ் வர்றது, டூயட் பாடுறது, இல்லைன்னா வெளிநாட்டு சுற்றுலா போறது, இல்லைன்னா கோட்டை மாட்டிக்கிட்டு போட்டோ ஷூட் நடத்துறது, இதெல்லாம் பெரிய விஷயமா? அப்புறம் இதெல்லாம் தாங்க பெரிய விஷயம். இது திண்டுக்கல் லியோனி யாரு? திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். அவர் என்னென்ன கொள்கையெல்லாம் பரப்பி இருக்கிறாரு? தமிழ்நாட்டு பெண்களுடைய மடிப்பு, இடுப்பு மடிப்பு 8 மாறு இல்ல சொன்னது யாரு? திண்டுக்கல் லியோனி. ஒரு பட விழாவில் கூப்பிட்டாங்க இவனை, என்ன போய் சொல்லியிருக்கிறான், அந்த நடிகை அப்படியே ஸ்விம்மிங் சூட்டை போட்டு நடந்து வரும் பாருங்க, இதுதான் அவனுடைய தகுதி தராதரம்லாம். அப்படி பேசுறவன் தமிழ்நாடு பாடல்கள் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறான் பாருங்க. தமிழ்நாட்டிற்கு வந்த நிலைமையை பார்த்தீங்களா என்ற வேதனை தான் அடைய சொன்னது. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூட ஒரு குறிப்பிட்டு இருந்துட்டார். தஞ்சாவூர்ல ஒரு ஆசிரியர் படுகொலை சம்பந்தமா ஒரு அறிக்கையெல்லாம் விட்டு, சட்டம் ஒழுங்கு நிலவரம் அச்சத்தை ஏற்படுத்துன்னு ஒரு வரிய போட்டு அறிக்கை விட்டு 1/2 மணி நேரத்துல மாத்தி திருத்தி எழுதிட்டார். அவருக்கு என்ன கூட்டணியில இருக்கிறோம், நம்மளும் வீசிக்கா மாதிரி தோழமை சுட்டுதலா இருக்கணும், என்னதாவது கமிஷன் கணக்கு ஏதாவது இருக்குதாட்டிருக்கு, அவரு பெல்ட் அடிச்சிட்டாரு. சரி, அந்த கொலை வழக்கு மட்டும் இல்ல, ஒரு வக்கீல வழக்கறிஞர் நடு ரோட்ல துடிக்க வெட்டி கொள்றாயா ஓசூர்ல. நேற்று முந்தா நாள்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை தொடர்ச்சியா படுகொலை பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன தமிழ்நாடா இல்ல சுடுகாடா என்கின்ற கேள்விய மக்கள் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த நேரத்திலையும் ஒரு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி அமைதியா இருப்பாங்க? தமிழினத்தின் காவலர், தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்துவதற்காக நாள்தோறும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இனமான காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் இதை கண்டிச்சு பேசியிருந்தாங்க. உடனே இவன் என்ன சொல்றான், இல்லைங்க காவல்துறை இதை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தா ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இல்லை, இது மாதிரிலாம் விரும்பத்தகாத சம்பவங்கள் நடக்குது, இதுல அதிக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தா அதா இருக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்கன்ற ரீதியில பேசுறான்னா இவன் எனக்கு எவ்வளவு பெரிய கொழுப்பு இருக்கணும். அப்ப எதுலாம் தான் பிரச்சனை தமிழ்நாட்டுல? அதானியும் ஸ்டாலினும் சந்திப்பது பிரச்சனை இல்லை, அமெரிக்காவில தமிழ்நாட்டினுடைய மானம் போறது பிரச்சனை கிடையாது, 400 கோடி ரூபாய் லஞ்ச பணம் உழண்டு கொண்டிருப்பதாக ஊடகங்கள் செய்தி வெளிப்படுறது அது பிரச்சனை கிடையாது, இதனால தமிழ்நாட்டினுடைய மின்வாரியத்தினுடைய நஷ்டம் இன்னும் அதிகமாகும், மின் கட்டணம் உயரும், அது பிரச்சனை கிடையாது, கொள்ளை நடக்குது தமிழ்நாட்டுல, அவனுக்கு பாதுகாப்பு இல்லை, இதுவும் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எதுதான்டா பிரச்சனை தமிழ்நாட்டுல? அப்புறம் எதுதான் பிரச்சனை தமிழ்நாட்டுல? இவன் இதோட நிக்கலைங்க. திண்டுக்கல் லியோனி, நான் பின்னாடி வேணாலும் அந்த காணொலியெல்லாம் அட்டாச் பண்றேன். ஒரு கொள்கை விளக்களிச்சார், என்னத்தை விளக்கணும்? நாங்கள் இதையெல்லாம் சாதித்தோம், எங்களுடைய ஆட்சியில இதெல்லாம் கொண்டு வந்தோம், நீங்க என்ன சொல்ல முடியாது. இவரு பாவம், அவரை என்ன செய்வாப்புல, திமுகவுடைய கொள்கை விளக்களிச்சாளராக இருந்தா சாதனையை ஏதாவது பட்டியலிடணும். என்ன சாதனையை பட்டியலிட முடியும்? ஆனா இவன் எந்த சாதனையும் பட்டியலிடல. சுமார் 1,76,000 கோடியை கொள்ளையடிக்கக்கூடிய திறமை எங்களிடம் இருக்கணும் பேசிட்டு வந்துருக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான், தமிழ்நாட்டு பெண்கள் இடுப்பெல்லாம் அப்படியே உப்பி உருண்டியா போயிடுச்சு, அப்படியே 8 மாறி இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கறான். எல்லாம் வயசுக்கு தகுந்த பேச்சா? அதெல்லாம் வயசுக்கு தகுந்த பேச்சா? பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை 98ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி மத்திய இணையமைச்சராக்கி அழகு பார்த்தது பாட்டாளி மக்கள் கட்சி. அது அவர்களுக்கான உரிமை, நாங்கள் அதை செய்தோம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி பெருமையா மார்தட்டி சொல்லிட்டு உண்டே தவிர, நாங்கள் நாளையும் கூட பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள முதலமைச்சர் நாற்காலியில் கூட அமர வைப்போம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மார்தட்டி சொல்லிது உண்டே தவிர, என்ன திரும்ப பேசுறான்? இவனுக்கு எவ்வளவு வாய் கொழுப்பு இருக்கணும். இவன் மேலே அவன் கூட திருப்பி சட்டம் பாயல, பிசிகேவனருக்கு ஏன் போராடல? தோழமை சுட்டுதல் மாதிரி பிளாஸ்டிக் சேரே போட்டாலும்
கடந்து போவோம் என்பது மாதிரி, வேங்கை வயல வேடிக்கை பார்த்தது மாதிரி, கள்ளச்சாராய மரணத்தில் கள்ள மௌனம் சாதித்தது மாதிரி இதையும். அப்ப எதுக்குதான் எங்க உங்களுக்கு கோவம் வரும்? என்ன சொல்றான், சொல்றதெல்லாம் நம்மளுக்கு அந்த அந்த அளவிற்கான அரசியல் படுத்தல. நம்மளெல்லாம் இவனை மாதிரியான கேவலமான அரசியல நம்மளை படுத்தல. மிகவும் தரம் தாழ்ந்த பேச்சு பேசுறான். மிகவும் தரம் தாழ்ந்த பேச்சு பேசி பட்டியல் சமுதாயத்து மக்களை குறிப்பிட்டுட்டு அவர்களை எல்லாம் இன்னைக்கு மேலாக்கிறது இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஏண்டா அது அவங்களோட உரிமைடா. ஏண்டா எங்கிருந்தோ வந்த நீங்க முதலமைச்சர் ஆகலாம், துணை முதலமைச்சர் ஆகலாம். இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் ஒரு மேயர் ஆவது என்னமோ உங்களால போட்ட இது மாதிரி சொல்றீங்க. இதெல்லாம் இதை தாண்டா ஐயா கேட்டாரு. உங்களெல்லாம் பாக்குறது எங்களுக்கு அவமானமா இருக்கு கோட்டையில வந்து பாக்குறதுக்கு. விசிகானரை இப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கும் சேர்த்துதான் ஐயா கேட்டாரு. திருச்சி சிவா பேசினாரு, இன்னொரு கொள்கை விளக்க அளிச்சாளர் திருச்சி சிவா பேசினாரு, அவருக்கும் சேர்த்தா ஐயா கேட்டாரு. வெறும் 8000 10,000 இல்லாத ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர், இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவர் கோட்டையில உட்கார்ந்துட்டு நமக்கான உரிமையை தர மறுத்துக்கிட்டு வெந்நீர் இடஒதுக்கீடு போய் உங்க போட்ட பிக்சரை பேசுறது, பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களை மேயராக்கினது இவங்க தான்றது மாதிரி பேசுறது, இதெல்லாம் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் இந்த தமிழ் இனத்தின் மூத்த மகனால? அதனாலதான் ஐயா கேட்டாரு. இன்னைக்கு எங்க வந்து நின்று இருக்கு திண்டுக்கல் லியோனி? எப்படி அந்த பேச்சு பேசலாம்? ஏன் திண்டுக்கல் லியோனி பேசட்டும். எங்கிருந்தோ வந்த மு.க. ஸ்டாலினையும் உதயநிதியையும் தமிழக மக்கள் பாவம் பார்த்து முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. பேசுவாரா? பேச மாட்டாரு. இல்ல வைகோ சொன்னாரே, கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தை பற்றி வைகோ சொன்னாரே, அதே மாதிரி குறிப்பிட்டு அப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்கன்னு வைகோ ஐலியோனியால பேச முடியுமா? பேச மாட்டாரு. இல்ல அப்படி இருக்கின்ற போது மட்டும் பட்டியல் சமுதாயத்தவர்களை மட்டும் அப்படி இருந்தவங்க இப்படி மேலாக்குனது நாங்க தான் உங்களால எப்படியே சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு கொடூரம். ஆனா வாய் திறக்க மாட்டாங்களே, என்ன பண்றது? நம்ம தான் தொண்டை கண்ணி கிழிய கத்தணும். ஆனா நம்மள சாதி வெறியர்னு சொல்லுவாங்க. இதுதான் வேடிக்கை, இதுதான் வாடிக்கையாகவும் போனது தமிழ்நாட்டுல. ஆனால் என் பட்டியல் சமுதாயத்து மக்கள் உறவுகள் கண்டிப்பா இதெல்லாம் புரிஞ்சு வச்சுதான் இருப்பாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. ஒரு இடுப்பை பத்தி பேசுறான், இரட்டை அர்த்தத்துல பேசுறான், இத பட்டியல் சமுதாயத்து மக்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசுறான். இவனை எல்லாம் தமிழ்நாடு பாடல் கழகத்தினுடைய தலைவர். இவன் தலைமையில தான் தமிழ்நாட்டு மக்களுக்கான மாணவர்களுக்கான பாடநூல் தயாராகுது. எவ்வளவு பெரிய வேதனை இதெல்லாம், எவ்வளவு பெரிய வேதனை. பேசுறாயா ஒரு ஆரியமாலான ஒரு திரைப்படம் மாட்டிருக்கு. அந்த திரைப்படம் இதுக்கு இவனை யாராவது கூப்பிடலாமா? ஏண்டா நல்லவனை கேட்டவனை கூப்பிடுறது இல்லை, இவனை கூப்பிட்டுருக்காங்களா? அப்படியே அந்த நடிகை ஸ்விம்மிங் ஷூட்ல நடந்து வந்துச்சான். வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுறானா பாத்தீங்களா? வயசுக்கு தகுந்த பேச்சு பேசுறானா பாத்தீங்களா? இவனை போன்ற ஆட்களிடம்லாம் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய மாண்பை குறைத்து கொண்டு கேள்வி எழுப்பாதீங்க. குறைந்தபட்ச மரியாதை கடைபிடிங்க, குறைந்தபட்ச மரியாதை கடைபிடிங்க. இந்த மாதிரி பக்கி பைய பேசுறது எல்லாத்தையும் நாங்க வேற பார்த்து தொலைறதா இருக்கு. கொதிக்குது. இப்படியானவர்கள்ட்ட போய் தமிழ்நாடு சிக்கிச்சே, இப்படியானவர்கள்ட்ட போய் தமிழ்நாடு சிக்கிச்சே. இதெல்லாம் நாங்க திமுக கொள்கை விளக்காணி செயலாளரா, கொள்கை பரப்பு செயலாளரா, அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது, பண்பாட்டை எதிர்பார்க்க முடியாது, தமிழர் நலனை எதிர்பார்க்க முடியாது, அவங்ககிட்ட எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இவன் தமிழ்நாடு பாடல் கழகத்தினுடைய தலைவராக இருக்கிறான். எவ்வளவு பெரிய வேதனை.